Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கன்றி பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கன்றி பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென். இங்கிலீஷில் நாம் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 5 verse 14 and 15. For Christ's love compels us, because we are convinced that one died for all, and therefore all died. And he died for all, that those who live should no longer live for themselves, but for him who died for them and was raised again. Praise the Lord. இங்கே ஒரு பெரிய சத்தியத்தை, ஒரு பெரிய உண்மையை, ஒரு ரகசியத்தை அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆமென், ஒரு காரியத்தை நாங்கள் நிதானிக்கிறோம், ஆமென், நாங்கள் அறிகிறோம். பிரைஸ் தி லார்ட். அது என்னவென்றால், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. நமக்கு தெரியும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பிதாவாகிய தேவன் நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? மரணத்திற்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? அதனுடைய கடைசி வசனம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. அப்போ அவருக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படியாக, ஒரு ஒப்புரவாகுதலை கொண்டு வரும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அந்த பாவிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சிலுவையிலே அவர் மரித்தார். ஹல்லேலூயா. எதற்காக? நம்ம எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆதலால் எல்லாரும் மரித்தார்கள் என்று இவர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜீவனை, கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தி சரீர பிரகாரமாக அவர் நமக்காக மரித்தார். ஆதலால் நாமும் மரித்தவர்கள், அதாவது நம்முடைய பாவ கிரியைகளை, பாவ சுபாவங்களை நாம் ஸ்தோத்திரம், அதிலே நாம் மரித்தவர்களாய் மாற வேண்டும். இனி அந்த பாவ கிரியைகள், பாவ செயல்கள் செய்யாதபடிக்கு நம்மை மரித்தவர்களைப் போல நாம் காணப்பட வேண்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்து 15ஆம் வசனம், பிழைத்திருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள், ஆனால் நம்ம இப்போ பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எதற்காக? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதற்காக. ஆமென், இல்லையா? ஆமென். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அதில் பெருமை பாராட்டுகிறோம், நல்லதுதான். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை விட ஒரு ஆவிக்குரியவனாக, ஆவிக்குரியவளாக, ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்கும்போது அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அப்போதுதான் ஆவியின் சிந்தைகள், ஆவியின் செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். இல்லாவிட்டால் நம்முடைய மாம்ச சிந்தை அது மரணத்திற்கு கொண்டு போகும். இங்கே வாசிக்கிற பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், ஹல்லேலூயா, நாம் நமக்காக வாழ வேண்டியவர்கள் அல்ல, ஆனால் தங்களுக்காக மரித்து, நமக்காக மரித்த ஒருவர் இருக்கிறார். மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் மரித்து, அதோடு அவர் கதை முடியவில்லை. மரித்தது உண்மைதான், நமக்காக மரித்தார். ஆனால் நமக்காக தான்
பிதாவாகிய தேவன் அவரை திரும்ப உயிர்ப்பித்தார். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இன்றைக்கும் அவர் நமக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதில் நமக்காக பிதாவினிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆதலால் அவர் பூமியிலே வந்தது நமக்காக, அவர் மரித்தது நமக்காக, அவர் உயிரோடு எழும்பினது நமக்காக, இப்போ அவர் பரலோகத்தில் வீட்டிருந்த நமக்காகவும் பிதாவினிடத்திலே பேசி கொண்டிருக்கிறபடியால் இந்த பூமியிலே நாம் வாழும்போது பிழைத்திருக்கிறவர்களாகிய நாம் இனி நமக்காக பிழைத்திராமல் நமக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக நம்ம எல்லாருக்காகவும் மரித்தார்? நாம் அவருக்காக பிழைத்திருக்கும்படியாக. நம்ம பிழைத்திருந்து நம்ம வாழ்ந்திருந்து அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்யும்படியாக கர்த்தர் நம்ம எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம எல்லாரும் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே அன்றைக்கு நம்ம சோகமாக இருக்கிறோம், நம்ம சிலுவையை தியானிக்கிறோம், சிலுவையின் 7 வார்த்தைகளை குறித்து நம்ம செய்தி கேட்கிறோம், செய்தி கொடுக்கிறோம். அந்த வாரங்கள் எல்லாம் நம்ம அதை குறித்து தியானிக்கிறோம். ஈஸ்டர் பண்டிகையாக நம்ம கொண்டாடுகிறோம். எல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசு எதற்காக மரித்தார்? அந்த நோக்கத்தை நம்ம இந்த பூமியில் நிறைவேற்றவில்லை என்றால் நம்ம அதை கொண்டாடியும் ஆமென் அந்த காரியங்களெல்லாம் சிந்தித்தும் தியானித்தும் வெளியே கிறிஸ்தவர்களாக இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசு ஆமென் பிதாவாகி தேவன் விரும்புகிறபடியே நம்ம அவருக்காக பிழைத்திருக்கணும், அவருக்காக நம்ம வாழணும் என்றால் ஒன்று நம்மிடத்தில் இருக்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 14ஆம் வசனத்தின் முதல் பகுதி, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். கிறிஸ்துவனுடைய அன்பு இங்கிலீஷில் வாசிக்கிறோம், for Christ's love compels us. அது கம்பல் பண்ணி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உலக அன்பு நம்மை கம்பல் பண்ணும். எதற்காக? ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தின் இச்சைகள், மாம்ச இச்சைகள், ஆமென், பண ஆசை, இதுக்கெல்லாம் நம்ம கம்பல் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை வாஞ்சிக்கணும், அது நல்லது, இது இந்த ஆசை, அந்த விருப்பம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. ஆமென். அதுபோல கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே உண்மையாக இருக்கிறது என்றால் அது நம்மை நெருக்கும். எதற்காக? தேவ சித்தத்தை செய்யும்படியாக நம்மை நெருக்கும். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும், கம்பல் பண்ணும். அதை பண்ணு, இது பண்ணு, அவருக்காக இதை செய், இயேசுவுக்காக ஏதாவது செய், பரலோக ராஜ்யத்திற்காக ஏதாவது செய், தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ராஜ்யம் கட்டப்படுகிறதற்காக நீ உன்னை ஒப்புக்கொடு. கிறிஸ்துவின் அன்பு சொல்லிகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறவர்களுக்கு ஒரு மற்றொரு குவாலிட்டிஸ், அவருடைய 13th வசனம், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம், if we are out of our mind as some heart, if we are out of our mind as some say, it is for God. ஆமென். அப்போ தேவனுக்காக செயல்பட வேண்டும், தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று சொன்னால் என் அப்போஸ்தலர்கள் பைத்தியம் கொண்டவர்களைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்? அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு இல்லை. ஹல்லேலூயா. படித்தவர்கள் தான், ஞானமுள்ளவர்கள் தான். ஆனால் எதற்காக? கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறதுனால என்ன செய்ய முடியும், எது செய்யலாம், எது இப்படி செய்யலாம் என்று சொல்லி பைத்தியம் கொண்டவர்களைப் போல் இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்காக. அல்லையா, அவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து மரித்தது நம்ம எல்லாருக்காகவும், அதனாலே நம்ம பிழைத்திருக்கிறது, இனி வாழ்கிறது அவருக்காக மட்டும்தான். நமக்காக மரித்தவருக்காக நம்ம வாழ வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பிலீவ் இன் ஜீசஸ். ஆமென் ஆமென். அவர் தான் இரட்சகர். எல்லா பிரச்சனைகளிலும் ரட்சிக்க வல்லவர். அவரால் என்று வேறொருவரால் ரட்சிப்பு இல்லவே இல்லை. அவருக்கு இடம் கொடுங்க, விசுவாசிங்க. இயேசுவே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்புங்க. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. கற்பனைகளை உபதேசத்தில் நிற்கிறவர்கள் இன்னும் கிறிஸ்துவின் அன்பினால் நிறையப்பட்டு அவருக்காக வாழ்வோமாக.
அவருடைய சித்தத்தையே செய்வோமாக. தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இயேசுவே, உங்களுடைய அன்பு எவ்வளவோ பெரியதப்பா. நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பிற்கு ஈடாக ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. இயேசுவே, எங்களோட வாழ்க்கையை அப்பா எங்களுக்காக மருத்துவருக்காக நாங்கள் இனி பிழைத்திருக்கிறது அப்பா தங்களுக்கு எங்களுக்கு அல்ல அப்பா, உமக்காக நாங்கள் வாழ எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன அப்பா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.